ஹாய் காய்ஸ், நான் அந்த அவங்க இன்ஃபர்னோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு சர்வைவல் சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்ட் 1 சீரீஸ். ஓகே, வந்தவுடனே நம்ம வந்துட்டு இன்ஃபர்னோன்னு நம்ம சர்வைவல் வேர்ல்டு பேர் வச்சுட்டு இதான் நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வேர்ல்டு பேர் இன்ஃபர்னோ எக்ஷனே வச்சுட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி உள்ளே வருவேன். உள்ளே வந்தோடனே சரி ஏதோ ஒரு வில்லேஜுக்கு இது இருக்கான்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது உள்ளே வந்து ரூல் போடல. சூப்பர், எப்படி வந்துச்சுனே தெரில. ஓகே, ஒரு லக்கியான ஐடி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தால் வந்து பார்த்தா தான் தெரியுது. அங்கே வந்துட்டு செஸ்ட்டே இல்லைன்னு. டே 5 விசாக்காக அதவங்களா டே செஸ்ட் இல்லாமையாடா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே இருக்குதே. சரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு 2 அப்சூரியன் மாதிரி என்னமோ இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு 2 ஃப்ரிண்ட்டு, அப்புறம் அந்த குட்டி குட்டியாக அயன் பிளாக் மாதிரி இருக்கும் அது இருந்துச்சு. அப்புறம் அயன் இன்கட்டு. அப்புறம் நம்ம நண்பர் வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கு வருவார்னு சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நம்ம நண்பரும் இந்த கேமுக்குள்ளே கனெக்ட் ஆனார். அப்புறம் அவர் அந்த இடத்துல எங்கேயோ ஸ்பான் ஆகிட்டார். சரி என்கிட்ட வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வந்தார். வரக்கு அப்படியே தேடிட்டுருக்காரு. அவர் வேறு வழியில் போயிட்டார். சரி அவர் இந்த சீரீஸில் நம்மளால் பார்க்கவே முடியாது, ஏனே தெரில. அவர் வந்துட்டு நான் வாழ்ந்தால் சுயமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் இங்கே இருந்த ஒரு வாட்டை வந்துட்டு அடின்னு அடித்து போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் அவர் வெளில போயிடுவார், ஏனே தெரில. எதுக்கு வந்தார் எதுக்கு போனார்னே தெரில. சரி ஓகே, வுட் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா இருக்கிறேன். ஓகே வாங்க, உங்களுக்கு வந்துட்டு சடப்புடன்னு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இது பேர் என்ன வுட்டு வந்துட்டு இது ஓக்கா மாற்றிட்டு ஒரு ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு போட்டு அப்புறம் இந்த பிக்கேக்ஸ் ஒன்று செஞ்சு சீக்கிரமாக கீழே போய் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா இருக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 5 XPயில் போடுறேன். சுர் அப்படின்னு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு சீக்கிரம் மேலே போயிடலாம். ஓகே, சீக்கிரம் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி இப்போதைக்கு ஒரு ஸ்டோன் பிக்கேக் செஞ்சுருக்கேன். ஓகே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. போதும், தேவையான ஸ்டோன் எல்லாத்தையும் கிடச்சிச்சின்னு சொல்லி மேலே கிளம்பியாச்சு. ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போது என்ன அவ்வளோதான், தேவையான எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. இப்போதைக்கு ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று, ஸ்டோன் பிக்கேக்ஸ் ஒன்று செஞ்சாச்சு. இப்போதைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வில்லேஜ் தான் தேட போகிறோம். வேறு என்ன, அவ்வளோதான். வில்லேஜ் தேட கிளம்புவோம், பயணத்தை தொடங்குவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷோ கோஆர்டினேட்ஸு, ஷோ டேஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு இன்னும் செட்டே பண்ணல. செட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்துட்டு வில்லேஜ் தேட கிளம்பிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பயணத்தை இதோட தொடங்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம நிற்கும் போகிற இடம் வில்லேஜ் தான். ஓகே, ஓடு இல்லை பார்த்தா தெரியுண்ணே எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னு. அவன் வேறு வந்து போயிட்டுருக்கான், என்ன வரான் எதுக்கு போகிறான் அப்படின்னு யாருக்கும் தெரில. நண்பர் அவர் வந்துட்டு வில்லேஜுக்கு நீ தேடி கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை இது பண்ணிக்கிறேன் அப்படிமா. சரி வாடா பொறுமையாக அப்படிம்பேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட சாப்பாடு தான் இல்லை, அது மெல்ட் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட பன்னிக்கறி இருக்குது. பன்னிக்கறியை போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பயணத்தை தொடங்கிடலாம். ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு 4 பன்னிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, அதனால் நம்ம இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து இப்போ நிற்க போகிற இடம் வில்லேஜ் தான். ஏன்னா எல்லா பொருளையும் எடுத்தாச்சு, இதுக்கு மேலே நிற்க தேவையில்லை. நிறைய ஆடு அடிச்சிட்ருப்பேன். கைஸ், அப்புறம் ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த ஆட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு தூரத்தில் என்னமோ தெரியுது, என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இங்கே வந்துட்டு ஒரு கேவ் இருக்கும். சரி இந்த கேவை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அங்கே ஒரு ஏங்க ரைட் சைடு பாருங்க கேவு. ஐயோ ஏங்க குழி தோண்டி வச்சுக்கிறானுங்க. போட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு வில்லேஜை நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இப்போதைக்கு நம்மக்கிட்ட கோல்டு ஆர்மர் வேறு இருக்குது. ஓகே, இப்போது வந்துட்டு நம்ம வுட்டை போட்டு எப்படியாச்சும் அந்த வில்லேஜ் கிட்டத்தால் போனால் போதும். ஐயோ அங்கே போட்டனே. சரி இங்கேருந்து குச்சி பார்ப்போம். போயிட்டேன்டா. ஓகே, இந்த இப்போ எங்கள் பெரிய வில்லேஜ் தான் போல, எங்கள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்புறம் இந்த வில்லேஜை பார்த்தோன்னே ஒரு கண்ணில் திமிரு, ஒரு ஆங்காரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனியெல்லாம் என்னை யாரையாலையும் அடிக்க முடியாது, இனி கேவ் மைண்ட் பண்ணி போக வேண்டியது அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. இப்போ தான் என் நண்பர் வந்துட்டு வரம்பார். சரி லொக்கேஷனை பார்த்து வந்துடுறா அப்படின்ட்டுருவேன். அப்புறம் அவனே வந்துடுவான். இப்போ நம்ம முதல் நாள் வந்துட்டு வில்லேஜில் தான் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மேப்பு கிடச்சிருக்கோம். ஏன் கிடச்சிச்சு எது கிடச்சிச்சின்னு தெரில. இதில் போய் பார்ப்போம் ஏதோ ஒரு புதையல் இது கிடைக்குதானே. ஒரு புதையலும் கிடைக்காது, ஒன்றும் இருக்காது. அப்புறம் அந்த அயன் கோலம் வேறு என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருப்பான். சரி தூங்கிட்டு வந்து எல்லா அயன் கோலையுமே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜர் வீட்டுக்குள்ளே வந்து இவனை தட்டி விட்டு இவன் வீட்டுக்குள்ளேயே நான் தூங்கிடுவேன்.
தூங்கி அடுத்த நாள் எழுந்திரிச்சா நம்மளோட முதல் நாள் முடிந்து விட்டது. இப்போ நம்ம 2வது நாளுக்காக தொடங்குவோன்னு பார்த்தா குறுக்கால நம்ம நண்பர் வந்துட்டார். அவர் சேர்றா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மைனிங் போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணை உறுத்துன அந்த அயன்கோலம் அடிச்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு 10 பிளாக் இருக்கும், அந்த உட்டன் பிளாக்கு. இதையும் எடுத்துகிட்டு இவனை வந்துட்டு ஒரு அடியை போட்டு குடுன்னு ஓடி போய் எப்படியாச்சும் இதை போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட ஐயோ ஏங்க வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். ஏங்க அந்த பூச்செடி மேலே வேறு போட முடியாது, அவங்க அம்பை போயிடுச்சு. சரி ஓகே இப்போ போடுவான். வா நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு 3 பிளாக் போட்டால் போதும், இவனால் அடிக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு டெக்னிக் தான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி இவனை பற்றி விடலான்னு பார்த்தா பற்றவும் முடியல. அப்புறம் என்ன 5x ஸ்பீடாக போட்டு அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 அடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து போட்டு தள்ளியாச்சு. இனி என்ன மைனிங் தான், ஒரு 3 4 5 எவ்வளோ அயன் கிடச்சின்னு தெரியல, வாங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும். வாடா ஓகே அதில் 5 அயன் கிடச்சிருந்துச்சி, அது காமிக்க மறந்துட்டேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தீங்களா தெரியும் 5 அயன் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு செஸ்ட் இருந்துச்சு, இந்த செஸ்ட்டுக்குள்ளே எல்லா பொருளையும் வச்சு நம்ம மைனிங் போகலாம் அப்படின்னு முடிவில் இருந்தேன். அப்புறம் நம்ம வீடை மாற்றிட்டோமே, நம்ம சார்பாக எதோ ஒன்று வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் கூட இல்லாமல் தான் நான் இருந்தேன். அப்புறம் கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு இதில் வச்சு போகிறக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. அதெல்லாம் வச்சு என் வீட்டை ரெடி பண்ணுறக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி இவன் வீட்டில் வந்து இன்றைக்கி தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டில் வேறு பெட் இல்லை, சரி இவன் வீட்டில் தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் தூங்கிடுவேன். அடுத்த நாள் எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரமாக மைனிங் போகலான்னு சொல்லிட்டு மைனிங் வருவேன். இது சின்ன கேவ் தான், போகுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முன்னாடி கிடச்ச கோலை மட்டும் எடுத்துகிட்டேன். என்கிட்ட கோலே இல்லை, அதனால் தேவையான கோல் மட்டும் எடுத்துகிட்டு சீக்கிரம் நம்ம டார்ச் எல்லாம் செஞ்சுட்டேன். ஒரு 24 டார்ச்சு செஞ்சு சரி இது இந்த ஃபஸ்ட்டு கேவுக்குள்ளேயே போய் பார்ப்போம் ஏதோ ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் கடைசியில் அது பார்த்தா முட்டு சந்து. சரி முட்டு சந்துக்குள்ளே மாட்டி விட்டானுங்க, இப்போ நம்ம வேறு கேவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வருவேன். கடைசியில் கேவே கிடைக்காது, கொஞ்சம் எரிச்சலாயிடுச்சு. நம்மளே ஒரு இடத்த பார்த்து ஸ்டெப் மைனிங் போகலான்னு தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் மைனிங் பார்த்து மாதிரி உருவாக்கிட்டுருக்கோம். இதையும் போடுற 10xல அப்படின்னு சொல்லி 10x போட்டாச்சு. இனி குடுன்னு மைண்ட் பண்ணி கீழே போடுறதா வேலை. ஓகே நடுவில் காப்பர்லாம் கிடைக்கும், அதை கூட எடுத்துகிட்டு கீழே வந்துடுவேன். சரி இவ்வளோ காப்பர் கிடச்சிச்சு, கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் காப்பர் கிட்ட கிடைக்கும். அதை நம்ம ஃபர்னன்ஸ் செஞ்சு கீழே போட்டாச்சு. சரி அந்த ஃபர்னன்ஸ்குள்ளே போட்டாச்சு. சரி அது முடிகிற வரைக்கும் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பேன். கொஞ்சம் என்னோடய எல்லையை மீறி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் மைனிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் ஸ்ட்ரெயிட்டாக கீழே தோண்டி போக ஆரம்பிச்சிட்டேன். சரி ஸ்ட்ரெயிட்டாக தோண்டி போனால் ஏதோ லாவாக்குள்ளே மாட்டிப்பேன்னு சொல்லி நம்ம கொஞ்சமாக நின்று திரும்ப இதை 10xல போட்டு கீழே வந்தாச்சு. கிட்டத்தட்ட இந்த வீடியோவே ஒரு 50 1 ஹாரோ வந்துச்சு. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் வந்தால் பெட்ராக்கு. அப்புறம் சரி ஓகே இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குதுதாங்க வந்தேன். இப்போ நீங்களே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஓகே காய்ஸ் ரெட் ஸ்டோன் கிடச்சிச்சு. இப்போ வந்து சரி இதை மைன் பண்ணுறதுக்கு இது உட்டன் பிக்கெக்ஸ், சரி ஸோ அயன் பிக்கெக்ஸ் வேணும்னு சொல்லி அயன் பிக்கெக்ஸில் மைன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு டைமண்டு டேய் வேறு லெவல்ரா இன்றைக்கி நம்ம செட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாசு மொத்தமாக எத்தனை அயன்கா டைமண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தா மொத்தம் 5 டைமண்ட் இருக்குது. வெறித்தானோ. ஓகே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போது நம்ம ஏதோ ஒன்று டைமண்ட் இருக்குது, ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சுற்றி பார்ப்பேன், எதுவும் இருக்காது. அப்புறம் நம்ம கிடச்ச டைமண்டு ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம டைமண்ட் எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே டைமண்ட் கிடச்ச சந்தோஷம். இந்த பக்கம் வந்து பார்த்தா அதே மாதிரி ரெட் ஸ்டோனு. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னொரு டைமண்ட் இது இருக்குமோன்னு ஆசை தான், ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே இப்போ கிடச்ச டைமண்டே வச்சுட்டு நம்ம திரும்ப மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியிலேயே பிளாக் போட்டு மேலே போயிடுவேன். இது வேறு போகிற போதும்னு ஆயிடும் போல். ஆனால் அப்படி பண்ணுறானுங்க இவனுங்க. எப்படியோ நம்ம ஏறி மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு இந்த ஸ்டெப் வழியாகவே திரும்ப மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவேன். இப்போ கூட என்னோடய ஆசை தீரல, அதனால் இன்னொரு கேவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு முடிவு இருக்கிறேன். வெளியில் ஏதோ ஒரு கேவ் இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி 3வது நாள் இருக்கிறோம். ஒரு டே 4 டே 5ல் வந்துட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ் ஓகே இப்போ இதெல்லாம் இப்போ முடியல. இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய அயன் கிடச்சிருக்கு. இந்த அயன் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு கேவுக்குள்ளே இருக்கிறேன். இந்த கேவ் வேறு போயிட்டே இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரில. நான் வேறு அந்த கேவுக்குள்ளே வரதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை பொறுமையாக மைண்ட் பண்ணி இந்த ஓட்டைக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இப்படி வந்து இப்படி பார்த்தா ஒரு பெரிய கேவாக இருக்குது.
அங்கேருந்து பார்த்தா ஒரு எலும்பை சுட்டுட்டு கிடக்குறான். அவன் வேறு அப்படியே இருந்து அடின்னு அடிச்சுக்கிறான். ஆனால் அவனுக்கு புரிய வைக்க தெரில. பரவாயில்ல, நீ பொறுமையாக வச்சு சுட்டுட்டா, நான் கேவுக்குள்ளே போய் டைமண்ட் மைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுவேன். கைஸ் ஓபி இந்த சேட் அகைன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் 1ஆ 2ஆன்னு தெரில, தோண்டி பார்த்தா தான் தெரியும். ஓகே 2 டைமண்டு. ஓகே 2 கொடுத்துருக்கானுங்க, சூப்பர். ஆனால் கீழே வந்துட்டு இன்னும் இடம் இருக்குது. அப்புறம் நான் கீழே வந்து பார்த்தா தான் தெரியுது ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட இப்போ 7 டைமண்ட் இருக்குது. பிளாக்கெல்லாம் போட்டு திரும்ப இப்போ நம்ம மேலே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், நம்மக்கிட்ட திரும்ப 2 டைமண்ட் கிடச்சி மொத்தமாக 7 டைமண்ட் இருக்குது ஃபஸ்ட் எபிசோட்லேயே. ஓகே எப்படியோ மேலே வந்துச்சு. மேலே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்தா நம்ம வில்லேஜ் எங்கே விட்டோன்னு தெரில, மறந்து போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஓடுன்னு ஓடிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக நம்ம வந்துட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம வில்லேஜான்னு தெரில. நம்ம எங்கே பாருங்கள், புது அயன் கோலமுடி இங்கே பக்கத்து வில்லேஜுங்க. எங்கள் புதுசாக இன்னொரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன், வேறு லெவலு. உள்ளே ஃபஸ்ட்டு வந்த உடனே ஸ்பித்தோட வீட்டை தான் லூட் அடிக்கணும்னு உள்ளே வந்தேன். வந்த உடனே என்ன இருக்குதுன்னு பார்த்தா சூப்பர், ஒரு அயன் பிக்கேக்ஸு, அப்புறம் ஒரு அயன் செஸ்ட் பிளேட் இருக்குது. எனக்கு அந்த அயன் செஸ்ட் பிளேட் தான் மெயினாக தேவைப்படுது. அப்புறம் வேறு எதுவும் அந்தளவுக்கு தேவைப்படாது. அந்த ஃபுட்டு எல்லாம் தேவைப்படுன்னு எடுத்தாச்சு. அப்புறம் நம்மளோட வில்லேஜுக்கு எப்படி போகணுன்னால வழி மறந்து போயிடுச்சு. போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு வேறு ஒரு யோசனையிலே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நைட்டு ஆயிடுச்சு, சரி இங்கேயே தூங்கிடலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீட்டுக்கு போய் அவனை அடித்து அவனுக்கு பதிலாக நாம் தூங்கிடுச்சு. ஓகே கைஸ், இந்த டே 4 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பொருளெல்லாம் ஒரு வீட்டில் வச்சுட்டு இன்றைக்கி இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடை நான் அழைக்கலன்னா நாளான்னைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இந்த அயன் கோலம் இப்போ அடிக்க வேண்டாம், ஏன்னா இங்கே இருக்கிற வில்லேஜஸ் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அயன் ஃபேமுக்கு. அதனால் இவனுங்க வந்துட்டு ஜாம்பி வில்லேஜரை மாட விடக்கூடாது. ஓகே, எனக்கு இந்த வில்லேஜ் தான் பிடிச்சிருக்கு. அந்த வில்லேஜ் ரொம்ப சின்னது, இந்த வில்லேஜில் நம்ம இருந்துக்கலான் இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். எல்லா பொருளையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வேணால் நான் அந்த வில்லேஜுக்கு போய் நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்துடுறேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் நல்லா ஸ்மெல்ட்டு போட்டு இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுருவேன். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் ஒரு 50 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை டேக் கேர்.